ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். தந்த்ரா ஒரு உன்னத ஞானம் ஓஷோவோட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி முதல் பகுதியை நம்மளோட சேனல்ல நான் போட்டிருக்கேன். நீங்க பார்க்கல அப்படின்னா அதோட வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கண்டிப்பா பாருங்க. இது செகண்ட் பார்ட், இருளும் ஒளியும் அப்படின்ற தலைப்புல கொடுத்திருக்காங்க. இருட்டின் இயல்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம இருட்டை பத்தி தியானிக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. ஒளி இருந்தால் இருட்டு இருக்காது, ஒளி இல்லாத போது அது இருக்கும். அது ஒளி இல்லாமையே இருட்டு அப்படின்றத சொல்றாங்க. ஒளி வந்து போகிறது, ஆனால் இருட்டோ அப்படியே நிலையாக நிற்கிறது அப்படின்றத சொல்றாங்க. ஒளியை நம்மளால உருவாக்க முடியும், அழிக்கலாம். ஆனா இருட்டை நம்மளால உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, அதை நம்மளால படைக்கவும் முடியாது அப்படின்றத சொல்றாங்க. இல்லாமலேயே எப்போதும் இருப்பது இருட்டு அப்படின்றாரு. இருட்டை நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு முயற்சி பண்ணோம்னா அது நம்மளால முடியாது, அதோட மல்லு கட்ட முடியாது அப்படின்றத சொல்றாங்க. இருட்டிடம் நேரடியாக எதுவும் செய்ய முடியாது, அதனிடம் ஏதாவது செய்ய விரும்பினால் ஒளியிடம் முயலுங்கள் அப்படின்றத சொல்றாங்க. இல்லாதவற்றோடு சண்டையிடாதீர்கள் அப்படின்றதையும் சொல்றாரு. ஒரு பொருள் உண்மையில் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இல்லாத ஒன்றோடு சண்டையிடாதீர்கள் அப்படின்றாங்க. நமக்குள்ள எப்பயுமே ஒரு உள் ஒளி இருக்கும். அந்த ஒளி மறையும் போதுதான் நம்ம தீய செயல்கள்லாம் செய்யறோம். சோ ஒளி மறையும் போது இருட்டு தானாகவே சூழ்ந்து கொள்கிறது அப்படின்றத சொல்றாங்க. முழு உணர்வோட நம்ம இருக்கும்போது கோபம் எப்பயுமே வராது. நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ உங்களுக்கு பிறந்த நாள் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த நாள்ல நீங்க யார்கிட்டையும் கோபப்பட மாட்டீங்க. ஏன்னா உங்க உள் ஒளி அன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு நல்ல மூட்ல இருப்பீங்க, யார்கிட்டையும் கோபப்பட மாட்டீங்க. இப்போ ஏதாவது ஒரு பேட் டே உங்களுக்கு இருக்கு அப்படின்னா யாராவது சின்ன ஒரு செயல் செய்யும் போதே கோபம் வந்துடும். ஏன்னா அந்த உள் ஒளி இல்ல. ஒளி இல்லாத போது இல்லாமை என்கின்ற அந்த இருட்டு இருக்கு இல்லையா, எப்பயுமே நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த இருட்டு நம்மள சூழ்ந்து கொள்கிறது அப்படின்றத சொல்றாங்க. சோ எப்பயுமே விழிப்புணர்வோட இருந்தோம் அப்படின்னா அந்த ஒளி என்னைக்குமே இருக்கும். ஒளி இருக்கும்போது இருட்டுனால அங்க இருக்க முடியாது அப்படின்றத சொல்றாரு. அதனால முழு உணர்வோடு இருந்தோம் அப்படின்னாலே ஒரு கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றத சொல்றாங்க. உணர்வு அதிகமாக அதிகமாக கோபம் இருக்காது, காமம் இருக்காது, பேராசை இருக்காது. அப்பொழுது சரியான பாதையில் செல்கிறோம் என்பது பொருள் அப்படின்றத சொல்றாரு. திலோபாவோட பாடல் பார்க்கலாம். காலம் காலமாய் உள்ள இருட்டால் ஒளிவிடும் சூரியனை மறைக்க முடியாது. சம்சாரத்தின் நீண்ட கல்பங்கள் மனதின் ஒளியை ஒருபோதும் மறைக்க மாட்டா அப்படின்றத சொல்றாங்க. பாடல் வரியோட பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விழிப்புணர்வு பெற்றவருக்கு காலம் காலமாக உள்ள இருட்டால் ஒளிவிடும் சூரியனை மறைக்க முடியாது அப்படின்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பல பிறவிகளாக இருட்டில் அலைந்திருக்கலாம், அதாவது நிறைய பாவங்கள் நம்ம செஞ்சிருக்கலாம். அதனால நம்ம ஒரு பல களங்கங்கள், பல கர்மாக்கள் நமக்கு இருக்கலாம். ஆனா அது நம்ம அக ஒளியை என்னைக்குமே அழிக்காது அப்படின்றத சொல்றாங்க. இருட்டால் ஒளியை அழிக்கவே முடியாது. சிறு ஒளி கூட இருட்டை அழித்து விடும். இருட்டு ஒளியை அழிப்பது என்பது ஒருபோதும் இயலாத ஒன்று அப்படின்றாங்க. இப்ப பல பிறவிகள்ல நம்ம செஞ்ச கர்ம வினைகள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது பல நாள் இருட்டு. ஒரு 1000 வருஷம் ஒரு வீடை மூடியே வச்சிருக்காங்க, அங்க விளக்கேத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒளி அந்த இருட்டை மறைச்சிரும். இவ்வளவு நாள் நான் இருந்தேன் இந்த வீட்டுல, இன்னைக்குதான் நீ வந்திருக்க, நீ வந்தோடனே நான் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டை அங்கேயே இருக்காது. அந்த ஒளி வந்த உடனேயே அந்த இருட்டு மறைகிறது மாதிரி நம்மளோட கர்மாக்கள் எல்லாமே அக ஒளியினால அழிக்க முடியும். அதனால நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்றத சொல்றாரு. சில பேர் சொல்றாங்க, பேராசையினால நான் பாதிக்கப்பட்டேன், கோபத்தினால நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்லாம் சொல்றாங்க. அது முற்றிலும் தவறான ஒன்று அப்படின்றத சொல்றாரு. பேராசையும் கோபமும் நம்மை எதிர்க்க முடியாது அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா அவை எல்லாமே இருட்டு, நமது இயல்போ ஒளி. அந்த ஒளி இருக்கும்போது இருட்டுனால நம்ம கிட்ட சண்டை போடவே முடியாது அப்படின்றத சொல்றாங்க. அந்த ஒளி நமக்கு என்னைக்குமே நமது உள்ள இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, தன்னுணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விழிப்புணர்வு இருக்கணும். நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றது கவனத்துல இருக்கணும். அப்படி இருக்கும்போது அக ஒளி பாதிக்கப்படாமல் எப்பயுமே ஒழுங்காக இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. எப்பயுமே உணர்விலே நம்ம இருப்போம் அப்படின்றத சொல்றாரு. நம்ம நமது இயல்பை மறப்பதனாலதான் நிறைய கெட்ட விஷயங்கள் நம்ம செய்யறோம். அதனால நம்மை மறந்தால் மற்றவற்றையும் மறக்க நேரிடும் அப்படின்றத சொல்றாரு. மறதியே உண்மையான இருட்டு அப்படின்றதையும் சொல்றாங்க. அதனால ஓஷோ சொல்ற கருத்து என்னன்னா, உங்களை மறவாமல் இருக்க முயலுங்கள் அப்படின்றத சொல்றாங்க. மேலும் சொல்றாரு, ஒரு நிமிடம் தொடர்ந்து தன்னை நினைப்பதில் சித்தி பெற்றால் நான் உங்கள் ஒவ்வொருவரையும் புத்தராக்கி விடுவேன் அப்படின்றாங்க. தன்னை அறிதல் அப்படின்ற அந்த கலையை நம்ம கத்துக்கிட்டு அதன் நினைவாகவே இருக்கும் போது நாம் மையப்படுகிறோம் அப்படின்றத சொல்றாங்க. நாம் நாமவே இருக்கிறோம்,
பயணப்படும் மனம் பின்னோக்கி ஆன்மாவில் கலந்து விடுகிறது, இல்லையில் நாம் வேறெங்கோ சென்று விடுவோம் அப்படின்றத சொல்றாங்க. எப்பயுமே அந்த நினைப்பு வந்து நம்ம அப்படின்றதுலே இருக்கணும், நம்மளோட மையம் நோக்கி நம்ம வந்து போகணும் அப்படின்றாங்க. மையம் நோக்கி போக போக அக ஒளி வந்து நல்லா பிரகாசிச்சு எரியும். நம்ம அந்த விளிம்பையே நோக்கி நோக்கி போயிட்டு இருக்கோம், இந்த பொருள் வேணும், அது வேணும், இது நானு, அகந்தை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து விளிம்பை நோக்கி செல்லக்கூடியது. அந்த மாதிரி இல்லாம நம்ம மையத்தை நோக்கி நம்ம வந்து செல்லணும் அப்படின்றத சொல்றாரு. அக ஒளி வந்து நமக்குள்ள நல்லா சுடர்விட்டு எரியும் போது ஒரு திடீர்னு ஒரு மாற்றம் வந்து நமக்கு ஏற்படும் அப்படின்றாங்க. ஒரு புது இருப்பு வந்து பிறக்கிறது அப்படின்றாரு. அந்த அக ஒளி மட்டும் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா நம்ம எதை வேணும்னாலும் செய்யலாம் அப்படின்றத சொல்றாங்க. ஓஷோ வந்து சொல்லுவாராம், இதை செய்ய அதை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னைக்குமே கட்டுப்பாடு விதிக்க மாட்டேன், உனக்கு என்ன தோணுதோ செய்ய, ஆனா தன்னை நினைத்தே செய்யுங்கள் அப்படின்றத சொல்றாங்க. அந்த அக ஒளி நமக்குள்ள இருக்கணும், நம்ம என்ன செய்யறோம் அதுல கவனம் இருக்கணும், விழிப்புணர்வோட இருக்கணும், மனமற்ற நிலையில நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும், திட்டமிட்டு நம்ம வந்து எதையும் செய்யணும்னு இல்ல, இயல்பாக நெகிழ்வாக இருக்கணும் அப்படின்றத சொல்றாரு. ஓஷோ சொல்றாங்க, தன்னை நினைத்தலோடு எந்த ஒரு தவறான செயலையும் நம்மளால செய்ய முடியாது அப்படின்றத சொல்றாங்க. ஒரு வன்முறையில இறங்க முடியாது, யாரையும் துன்புறுத்த முடியாது அப்படின்றத சொல்றாரு. நிறைய குற்றவாளிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நானா இதை செஞ்சுட்டேன், நானா இந்த கொலையை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்கதான் அந்த கொலையை வந்து செஞ்சிருப்பாங்க. அது என்ன நிலைனா, தன்னை மறந்த நிலையில அவங்க வந்து ஒரு கொலையை வந்து செஞ்சிடறாங்க. தன் நிலை அடைஞ்சதுக்கு அப்புறமாக, தான் தன்னுடைய இயல்பு அந்த நிலைக்கு அவங்க வந்ததுக்கு அப்புறமாக இப்பேற்பட்ட செயலை நான் செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கலங்கப்படுறாங்க. இது எதனால அப்படின்னா, அந்த விழிப்புணர்வுல இருந்து அவங்க அதை தவறிட்டாங்க. அக ஒளி வந்து அவங்க கிட்ட மறைஞ்சதும் இருள் சூழ்ந்திருந்து, இருள் சூழ்ந்த உடனே தான் என்ன செய்யறோம் அப்படின்ற அந்த எண்ணமே இல்லாம அவங்க ஒரு வன்முறையான ஒரு செயல்ல வந்து ஈடுபட்டுறாங்க. இயேசுவோட வசனம் ஒண்ணு வந்து சொல்றாரு, சிலுவையில வந்து இயேசுவை வந்து கட்டி இழுத்துட்டு போறாங்க. அப்ப வந்து சொல்றாராம், தந்தையே இவர்கள் தாம் செய்வதை அறியாமல் இருக்கிறார்கள், எனவே இவர்களை மன்னியும். என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இவர்கள் ஒளியின் இயல்பினர் அல்லர், தங்களை அறியார், முழு மறதியில் காரியங்கள் பல செய்கின்றனர், இருட்டில் செல்வதால் தடுக்கி விழுகின்றனர், தங்கள் செயலுக்கு அவர்கள் பொறுப்பாக மாட்டார்கள், அவர்களை மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொன்னதா அர்த்தம் அப்படின்றத சொல்றாங்க. தன்னை அறியாத போது தன் செயல்களுக்கு ஒருவன் எப்படித்தான் பொறுப்பாக முடியும் அப்படின்றதையும் கேக்குறாங்க. அதனால எப்பயுமே வந்து விழிப்புணர்வோட தன்னுணர்வு நிலையிலே இருக்கணும் அப்படின்றத வலியுறுத்தி சொல்றாரு. மேலும் திலோபா வந்து சொல்றாங்க, வெற்றிடத்தை விளக்க வார்த்தைகள் பேசப்பட்டாலும் அதன் இயல்பை உள்ளபடி அவற்றால் ஒருபோதும் வெளிப்படுத்த முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காரு. இது வந்து அதே மாதிரிதான், நம்மளோட உணர்வுகளை வந்து வார்த்தையால அடக்க முடியாது, அதை இன்னொருத்தர் வந்து முழுமையாக புரிந்து கொள்ளும்படி சொல்றது மிக மிக சிரமம் அப்படின்றத சொல்லக்கூடியதாக தான் இது இருக்கு. வெற்றிடம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ஒரு காலியான இடம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனா ஓஷோ சொல்றாங்க, அது காலியான இடம் கிடையாது, முழுமையும் நிறைந்த ஒரு இடம். வெறுமை இருக்கு அந்த இடத்துல, அங்க எதுவுமே இல்லாம இல்ல, வெறுமை இருக்கு அப்படின்றத சொல்றாரு. வெற்றிடம் என்பது நிறைவானது அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அதற்கு அடுத்த வரியா சொல்றாங்க, மனம் ஒளியை போன்றே பிரகாசமானது என்று சொன்னாலும் அது வார்த்தைகளுக்கும் குறியீடுகளுக்கும் அப்பாற்பட்டது அப்படின்றத சொல்றாரு. ஓஷோ சொல்றாங்க, இது நேரடியாக நம்ம வந்து பொருள் புரிந்து கொள்ளக்கூடாது, இது வந்து உருவகமாக தான் சொல்லியிருக்காரு, அதற்காக மனதுல ஒரு ஒளி இருப்பது போல நீங்க கற்பனை செஞ்சுக்காதீங்க, அது ஒரு கற்பனை நோய் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. மனம் ஒளியை போன்றே பிரகாசமானது அப்படின்றது ஒரு குறியீடாக தான் கொடுத்திருக்காங்க, இது அப்படியே நம்ம வந்து மனதுல காட்சிப்படுத்தி பார்க்க கூடாது அப்படின்றாங்க. அது வார்த்தைகளுக்கும் குறியீடுகளுக்கும் அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு திலோபாவே கூறியிருக்காரு. அதற்கு அடுத்த வரியா வந்து திலோபா சொல்றாங்க, மனதின் இயல்பு வெற்றிடமே, ஆனாலும் அது எல்லாவற்றையும் தழுவி நிற்கிறது, எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி நிற்கிறது அப்படின்றத சொல்றாங்க. ஓஷோ சொன்னது போல வெற்றிடம் அப்படிங்கிறது ஒரு நிறைவான இடமாக இருந்தாதான் அது எல்லாவற்றையும் தழுவி நிற்க முடியும், எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி நிற்க முடியும். அது வெற்றிடம் அப்படின்னு சொல்லும் போது காலியானது அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல எது அடங்கி இருக்க முடியும், எதை தழுவி கொண்டு இருக்கிறது, இது ரெண்டுமே அர்த்தமற்றதாக ஆகிவிடும். இதற்கு ஒரு உதாரணம் வந்து ஓஷோ கொடுக்கறாங்க. மலை உச்சியில ஒரு சிறு மடாலயத்துல லின்சி அப்படின்ற ஒரு துறவி வந்து உட்கார்ந்து இருந்தாராம். அவர்கிட்ட வந்து கேட்டாங்களாம், ஞானம் பெற்ற பின் அடைந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டாங்களாம்.
அதுக்கு வந்து லின்சி அவர்கள் வந்து சொன்னாங்களாம், நான் இங்க தனியா தான் இருக்கேன், மேகங்கள் வந்து செல்றத பாக்குறேன், வெறுமனே அதை வந்து கவனிச்சிட்டு இருக்கேன், பருவங்கள் வருகிறது அதையும் கவனிச்சிட்டு இருக்கேன், சில சமயம் விருந்தாளிகள் வருகிறார்கள் நான் வந்து பாத்துட்டு இருக்கேன், நான் இங்கு தனிமையில் உட்கார்ந்திருக்கிறேன் அப்படின்றத சொன்னாங்களாம். இறுதியில் முழு உணர்வு சாட்சி மாத்திரமாக எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறது, எல்லா அனுபவமும் மறைகின்றன, அனுபவத்தின் ஆதாரம் மட்டுமே எஞ்சி நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னாராம். நம்ம காட்சி போல நடப்பது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஏதோ ஒண்ணு அழியாத தன்மை வந்து நமக்குள்ள இருந்து எல்லாத்தையும் கவனித்துக் கொண்டே இருக்கின்றது அப்படின்றதுதான் அவர் சொல்றாரு. ஓஷோ சொல்றாங்க, முழுவதும் வெற்றிடமாக இருக்கும் போது மட்டுமே நிறைவு வந்து ஏற்படும், நாம் இல்லாத போதே முதன்முறையாக நாம் இருப்போம் அப்படின்றத சொல்றாரு. இயேசுவும் இதே மாதிரி ஒண்ணு சொல்லியிருக்காங்க, உன்னை இழந்தால் அடைவாய், உன்னை பற்றி கொண்டால் இழப்பாய், இறந்தால் பிறப்பாய், முழுவதும் உன்னை அழித்து கொண்டால் நித்தியமாவாய் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக உள்ளீடற்ற மூங்கிலாக இருங்கள் அப்படின்ற தலைப்புல ஓஷோ நிறைய கருத்துக்கள் வந்து சொல்றாங்க. செயல்பாட்டின் இயல்பு என்ன அப்படின்றத எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஓய்வு எடுக்கிறது அப்படின்றதே நிறைய பேருக்கு சாத்தியம் இல்லாததாக இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. எப்பயுமே ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அவங்க உடல் நலம் சரியில்லை, ஓய்வெடுங்க அப்படின்னு சொன்னா கூட அவங்களால நிம்மதியாக இருக்க முடியாத சூழ்நிலை வந்து ஏற்படுது அப்படின்றத சொல்றாங்க. ஆனா ஓய்வெடுப்பது என்பது ஒரு மலர்ச்சியான நிலை அப்படின்றத சொல்றாரு. அதை வலிந்து யாருக்கும் வந்து திணிக்க முடியாது, முழு நிகழ்வையும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத சொல்றாங்க. ஏன் செயலில் இவ்வளவு ஈடுபாடு நமக்கு இருக்கு அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். அதன் மேல் நாம் ஏன் இவ்வளவு விருப்பம் வந்து வச்சிருக்கோம் அப்படின்றத முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்றாரு. செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயங்கள் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. ஆக்ஷன், ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. நம்ம வந்து செயல் வந்து இயல்பா செய்யறது, நமக்கு வந்து பசிக்குது சாப்பிட்றோம், தூக்கம் வருது தூங்குறோம், அதெல்லாம் வந்து செயல்பாடு அப்படின்றது வந்து யோசிச்சு செய்யறது. நான் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முதல்ல வந்து திட்டமிட்டு வச்சிருவோம் இல்லையா, நாளைக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்றதெல்லாம் செயல்பாடு. செய்யும் போது என்னைக்குமே நமக்கு வந்து ஒரு துன்பமோ இல்ல ஒரு வெறுப்போ அது என்னைக்குமே ஏற்படாது. செயல்பாடுகள் செய்யும் போதுதான் அந்த செயல்லையும் வந்து ஒரு முழுமையா நம்மளை வந்து ஈடுபடுத்திக்க முடியாத ஒரு தன்மை சில நேரத்துல வந்து ஏற்படலாம், ஒரு துன்பம் வந்து ஏற்படலாம், இல்ல மனதை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு நம்ம செய்யக்கூடிய எல்லாமே வந்து செயல்பாடுகள்ல வரும் அப்படின்றத சொல்றாங்க. இந்த செயல்பாடுகளை நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கும் குறைச்சிக்கிறதுக்கு பார்க்கணும் அப்படின்றத சொல்றாங்க. ஓஷோ ஒரு தடவை வந்து ட்ரெயின்ல போயிட்டு இருந்தாராம். ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு பயணி வந்து இவங்களுக்கு பக்கத்துல உட்காந்துருக்காங்க. ஓஷோ கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணாங்களாம். ஆனா ஓஷோ வந்து எதுவுமே பேச்சு கொடுக்காம ஆமா இல்ல அப்படின்னு மட்டும் பதில் சொல்லிட்டு இருந்தாங்களாம். அப்புறம் இவர் பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணாராம், பெட்டியை வந்து திறப்பாராம், எல்லாம் அடுக்கி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாராம். அப்புறம் பெட்டியை மூடிடுவாராம், திரும்பி பெட்டி எடுப்பாராம், ஏதாவது பண்ணுவாராம், அப்புறம் நியூஸ் பேப்பர் படிப்பாராம், ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஏன்னா சும்மா இருந்தாலே நம்ம வந்து சோம்பேறியா இருப்போம், இல்ல நம்ம வந்து நேரத்தை வந்து வீணடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே நிறைய விஷயங்கள் வந்து மனதுல வச்சிட்டு இருக்கிறதுனால அவங்களால சும்மாவே இருக்க முடியல அப்படின்றத சொல்றாங்க. நம்ம ஓய்வு கிடைக்கும் போது ஓய்வா இருந்தோம்னா நமக்கு செய்யக்கூடிய செயல்கள்ல நல்லா செய்ய முடியும், அதாவது ஆக்ஷன்ஸ் வந்து நல்லா செய்ய முடியும் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப வந்து தேவையில்லாம அவங்க வந்து தன்னை பிஸியா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இவர் இந்த மாதிரி பண்றது எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருந்தது அப்படின்றத குறிப்பிடுறாரு. ஏன்னா அவரோட பழக்க வழக்கம் என்னன்னா, நம்ம பிஸியா இருக்கணும், ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கணும், சும்மா இருக்கக்கூடாது, ஏதோ படிக்கணும், ஏதோ எழுதணும், யாருக்கிட்டையாவது பேசணும், ஏதாவது செஞ்சுட்டு இருக்கணுங்கிறது அவரோட ஒரு தன்மையா இருந்தது. இது தேவையில்லாத ஒரு விஷயம். இந்த ஆற்றலை வந்து அவர் இழப்பதற்கு பதிலாக அதை சேமிச்சு வச்சுக்கிட்டு ஒரு முழு ஆற்றலோட அவர் வேற ஒரு நல்ல செயல்கள் செய்யறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத ஓஷோ சொல்றாங்க. இன்னொரு உதாரணமா வந்து சொல்றாரு, அவுரங்கசீப் இருக்காரு இல்லையா, ஷாஜகானோட பையன். அப்போ இவர் என்ன பண்றாருன்னா, இவர் தாஜ்மஹால்லாம் கட்டுறாரு, அதுக்கப்புறம் நிறைய பணங்கள் வந்து செலவு பண்றாங்க. இது அவுரங்கசீப்புக்கு பிடிக்கல, அதனால ஷாஜகானை ஒரு சிறை மாதிரி ஒரு இடத்துல அடைச்சு வைக்கிறாரு. ஆனா அது சிறை மாதிரி கிடையாது, அரண்மனை மாதிரி தான். அங்கேயும் அவருக்கு என்னென்னலாம் அரண்மனையில அனுபவிச்சாரோ எல்லா சுகங்களும் அவருக்கு அங்க கிடைக்கும். ஆனா என்னன்னா, அந்த அரண்மனையை விட்டு அவர் வெளியில வர முடியாது. அவர் வந்து ஒரு காவல் வச்சு அவங்கள வந்து பாத்துக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கும். அப்போ ஒரு நாள் வந்து ஷாஜகான் வந்து கேட்டாரா, நான் வந்து சில பேருக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு 10 சிறுவர்களை மட்டும் எனக்கு அனுப்பிச்சு விடு, நான் வந்து அவங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுக்குறேன், ஏதாவது ஒரு போர்க்கலை ஏதாவது சொல்லி தரேன், எனக்கு சும்மா இருக்க பிடிக்கலன்னு சொன்னோடனே சரின்னு அனுப்பிச்சு விட்டாங்களாம். இவர் என்ன பண்ணாரா, அங்க ஒரு தர்பார் வந்து வச்சு இவர் ராஜா மாதிரி இந்த 10 பேரும் இவங்களுக்கு ஏதாவது ஒரு நம்ம ஒரு நாடகம் நடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீ இதை கத்துக்கோ அதை கத்துக்கோ, அந்த நாட்டுல என்ன நடக்குது இந்த நாட்டுல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பண்ணிட்டு இருந்தாராம். இவர் ராஜாவாக இருக்கும்போது செய்தது செயல், இப்ப அவர் செய்யறது செயல்பாடு. இந்த செயல்பாடுனால யாருக்கும் எந்த ஒரு பயனுமே இல்லை, இதை செய்யாம இருக்கிறது
அப்படின்றது ரொம்ப நல்லது. நம்ம செயல்பாடை குறைச்சாதான் ஓய்வுங்கிறது கிடைக்கும். அந்த ஓய்வுல வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப மலர்ச்சியாக இருக்கும்போது தான் தன்னை அறிதல் அப்படின்றது நடக்கும் அப்படின்றத சொல்றாங்க ஓஷோ. மேலும் சொல்றாரு, செயலுக்கு பொருத்தம் இல்லாத போது தான் செயல்பாடு வந்து நிகழ்கிறது. நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா 90% சக்தி வந்து செயல்பாட்டுல நம்ம வந்து வீணாக்கிறோம். அதனால செயலுக்கான தருணம் வரும்போது சக்தி இல்லாம ரொம்ப சோர்வாய் விடுகிறோம் அப்படின்றத சொல்றாங்க. அதனாலதான் ஓய்வாக இருப்பவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. அவங்க வந்து தேவைப்படும் செயல்களுக்கு தங்களோட முழு சக்தியையும் பயன்படுத்துவாங்க அப்படின்றத சொல்றாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த செயல்பாடு வந்து அதிகமா செஞ்சுட்டே இருக்கோம் இல்லையா, அவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்க நம்மிலிருந்தே நாமே தப்பி ஓடுவது அப்படின்றாங்க. அதாவது ஒரு போதை பொருள் மாதிரி இது செயல்படும். இப்போ தொடர்ந்து டிவி பாக்குறது, இல்ல யார்கிட்டயாவது காரணமே இல்லாம பேசிட்டே இருக்கிறது. ஏன்னா அவங்க தன்னை பாக்குறாங்க. அதாவது தன்னோட நிலை என்னன்னு பார்க்கும்போது, நான் இவ்வளவு குண்டா இருக்கேன், இல்ல எனக்கு வந்து உணவு பழக்கம் சரியில்லை, இல்ல என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் அவங்க சிந்திக்க கூடாதுங்கிறதுக்காக வெளி உலகத்துல தன்னோட நேரத்தை எல்லாம் விரயம் பண்றாங்க. புற உலக பாக்குறதுக்கு பதிலாக அக உலகில அவங்க வந்து சஞ்சரிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பல இன்னல்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு தான் அவங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க அப்படின்றத ஓஷோ சொல்றாங்க. செயல்பாடுகளை வந்து குறைங்க அப்படின்றத சொல்றாங்க. இப்போ நம்ம எதையுமே கட்டுப்படுத்த கூடாதுன்னு ஓஷோ சொல்லியிருக்காங்க. சோ இது எப்படி பண்ண முடியும்? இயல்பாக நெகிழ்வாக நம்ம இருக்கும்போது இதை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதை பத்தின எண்ணங்கள் தான் வரும். இதுல இருந்து நம்ம எப்படி விடுதலை அடைகிறது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா. இப்ப புகைப்பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து முழு உணர்வோட புகைப்பிடிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்றத சொல்றாரு. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 4-5 சிகரெட் குடிக்கிறாங்க அப்படின்னா முழு உணர்வோட அவங்களால 2 சிகரெட்டுக்கு மேல ஒரு நாள் குடிக்க முடியாது அப்படின்றத சொல்றாங்க. பின்னாடி அதுவே ஒன்னாகும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சிகரெட் குடிக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஏற்படும். ஏன்னா தன்னுணர்வு நிலையில ஒரு விழிப்புணர்வுல அவங்களால ஒரு தீய செயலை செய்யறதுக்கு அவங்க மனம் வந்து விடாது அப்படின்றத அவர் சொல்றாரு. அது எப்படின்னா, பழுத்த இலை மரத்திலிருந்து உதிர்வது போல அதுவாகவே அந்த பழக்கம் வந்து நம்மளை விட்டு போயிரும் அப்படின்றத சொல்றாங்க. நாம அதை தூக்கி எறிந்தால் எப்படியாவது வேறு வழியில் அது மறுபடியும் நம்மளை வந்து பற்றி கொள்ளும் அப்படின்றதையும் குறிப்பிடுறாரு. இப்ப திலோபாவோட பாடல் வரைக்கும் வரலாம். உடம்பால் ஒன்றும் செய்யாது ஓய்வாய் இருங்கள், வாயை இறுக மூடி மௌனமாய் இருங்கள், மனதை காலியாக்கி வெறுமையை நினையுங்கள், உடம்பால் ஒன்றும் செய்யாது ஓய்வாய் இருங்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. செயல்பாட்டிற்கான உந்துதல் இல்லாமலேயே ஓய்வெடுத்தல் அப்படின்றது நமக்கு வந்து வசப்படும். செயல்பட உந்துதல் இல்லாத போது ஆற்றல் வந்து முழுவதுமாக சேமிக்கப்படும். விரயம்ங்கிறது அந்த இடத்துல இல்ல. அப்போது ஓய்வு வந்து கிடைக்கும். தேவை ஏற்படும் போது நாம் செயல்புரிவோம் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ ரெஸ்ட் எடுக்கணும், அதுக்கு ஏதாவது புக் இருக்கா அப்படின்லாம் இப்ப வந்து தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப வேடிக்கையாக இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஓய்வு எடுக்கிறதுக்கு நம்ம இதை கத்துக்கணும், இந்த ஒரு கலையை கத்துக்கணுங்கிறதுக்காக யார்கிட்டையும் போக வேணாம், எந்த ஒரு புக்கும் படிக்க வேணாம் அப்படின்றத சொல்றாங்க. உள்ளிருப்பை அறியாதவரை பயனில்லை அப்படின்றத சொல்றாரு. செயல்பாட்டின் இன்மையே ஓய்வு, செயலின்மை அன்று. செயல்பாடுக்கும் செயலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. இந்த ஆக்டிவிட்டி இல்லாம இருக்கிறது தான் வந்து ரெஸ்ட் அப்படின்றத சொல்றாங்க. எனவே ஓய்வெடுக்க இமயமலைக்கு போகணும், அங்க போனாதான் நமக்கு ஓய்வு கிடைக்கும் அப்படின்லாம் வந்து எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. அங்க போனா நம்ம செயலை வந்து விட்டுருவோம். ஏதாவது செய்ய வேண்டிய செயல்கள் நமக்கு இருக்குன்னா அதை வந்து விட்டுருவோம். அதெல்லாம் இழக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வீட்டுல இருக்கும் போதே அது இயல்பாகவே அமையும். அந்த உள்ளிருப்பை வந்து நம்ம கவனிச்சுக்கிட்டாலே போதும், அது தானாகவே ஏற்படும். இது செயலா இது செயல்பாடா அப்படின்னு பகுத்து பார்த்து நம்ம வந்து கவனிச்சோம்னா போதும் அப்படின்றத சொல்றாரு. உடம்பால் ஒன்றும் செய்யாதீர்கள் அப்படின்னு வந்து சொல்றாரு இல்லையா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, எந்த ஒரு யோகாசனமோ இல்ல உடம்பை முறுக்கிறதுக்கான ஆசனங்கள் எது ஒண்ணுமே நம்ம செய்ய தேவையே இல்லை அப்படின்றத சொல்றாங்க. நம் செயல்பாடுகளை புரிந்து கொண்டால் போதும் அப்படின்றாங்க. செயலின் நடுவில் விழிப்புணர்வு ஏற்பட்டால் அது நின்று போகும். நின்று போதலை தான் திலோபா உடம்பால் ஒன்றும் செய்யாது ஓய்வெடுங்கள் அப்படின்றத குறிப்பிடுறாரு அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா எந்த ஒரு செயல்பாடையும் நம்ம வந்து பிளான் பண்ணி செய்வோம். அப்படி செய்யும் போது ஒரு பற்றுதல் வந்து தானாகவே வந்துடும். சோ அந்த பற்றுதல் மூலமாக நமக்கு வந்து ஒரு நன்மை கிடைக்கும், இல்ல தீமை கிடைக்கும், அந்த மாதிரி வந்து ஒரு எண்ணங்கள் தோன்றும். அப்புறம் மனம் வந்து கலங்கப்படும். அதன் பின்னாடியே நம்ம ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்கும். தன்னுணர்வு நிலை வந்து போயிடும். அந்த அக ஒளி வந்து நமக்கு மறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனாலதான் அவர் வந்து இந்த மாதிரி சொல்றாரு. செயல்பாடு வந்து பாத்தீங்கன்னா எதிர்காலம் நிகழ்காலம் இதை பொறுத்துதான் வந்து அமையுது. சோ எந்த கணமும் வந்து, அதாவது எதிர்காலம் நிகழ்காலம் இதை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்லாம உங்களுக்கு இந்த டைம்ல இயற்கை உங்களை எதை செய்ய வைக்குதோ அந்த செயலை மட்டும் செய்யுங்க அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க.
மேலும் எதிர்பார்ப்புக்கு அதிகமாக கிடைத்துவிட்டது என்பதே ஓய்வெடுத்தல் அப்படின்றத சொல்றாரு. கேட்பதற்கு எதுவும் இல்லை, தேவைக்கு அதிகமாகவே கிடைக்கிறது என்னும் போது சக்தி எங்கும் செல்லாது அப்படின்றத சொல்றாங்க. இயேசு சொல்றாராம், இந்த அள்ளிகளை பாருங்கள், இவை உழைப்பதில்லை, எனவே மேலும் அழகாக இருக்கின்றன. இவற்றின் சிறப்பு சாலமோன் அரசனை விட மேலானது, அவனை விட இவை தெய்வீகம் மிக்கவை அப்படின்னு சொல்லியிருக்காராம். அடுத்த வரி பாத்தீங்கன்னா, வாயை இறுக மூடி மௌனமாய் இருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. வாயை மூடிட்டு இருக்கிறது யாருக்கும் கஷ்டம் கிடையாது. இதை திலோபா இவ்வளவு எளிமையா சொல்லியிருக்க மாட்டாங்க. இதோட பொருள் என்ன அப்படின்னா, நம்ம வாயை மூடிக்கொண்டிருந்தாலும் உள்ள சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கும், பல எண்ணங்கள் இருந்துட்டே இருக்கும். அவர் சொல்றது என்னன்னா, மனதையும் அமைதிப்படுத்தணும், மனமில்லாத நிலையில தான் அது சாத்தியப்படும். சோ மனமில்லாத நிலைக்கு நம்ம போகணும் அப்படின்றத சொல்றாங்க. அது ஒரு தெளிந்த ஒரு வானம் போல இருக்கும், அங்க மேகங்களுக்கு வேலையே இருக்காது. அந்த மாதிரி ஒரு தன்மையில நம்ம இருக்கணும் அப்படின்றத சொல்லக்கூடிய வரிகளாக தான் இது இருக்கு. அடுத்த வரி என்னன்னா, மனதை காலியாக்கி வெறுமையை நினையுங்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மனதை எப்படி காலியாக்குறது அப்படின்னா, எதிர்பார்ப்பில்லாத தன்மையினாலதான் மனம் காலியா இருக்கும். அடுத்த வரியா ஓஷோ சொல்றாங்க, உள்ளீடற்ற மூங்கிலாய் லேசாக இருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. வாய் மூடி மனம் எண்ணங்களற்ற வெறுமனே பார்த்து கொண்டிருக்கும் போது நாம் உள்ளீடற்ற மூங்கிலாக இருப்பதை உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. திடீரென்று எல்லையற்ற ஆற்றல் நமக்குள் பரவி நம்மை நிறைக்கிறது அப்படின்றாங்க. தெய்வீகம் நம்முள் நிரம்பி வழிகிறது. உள்ளீடற்ற மூங்கில் புல்லாங்குழல் ஆகிறது. தெய்வீகம் அதை வாசிக்க ஆரம்பிக்கிறது. நாம் காலியாகி இருக்கும் போது நம்முள் தெய்வீகம் நுழைய தடை ஏதும் இல்லை அப்படின்றத சொல்றாங்க. இதை முயற்சி செய்யணும். மிக அழகான தியானத்தினால இது சாத்தியப்படும் அப்படின்றத சொல்றாங்க. உள்ளீடற்ற மூங்கிலாக இருப்பதே ஒரு தியான நிலை அப்படின்னு சொல்றாரு. நாம எதுவுமே செய்ய வேணாம் அப்படின்றத சொல்றாரு. மூங்கிலாக மாறினால் மட்டுமே போதும், எல்லாம் தானாக நடக்கும் அப்படின்றத சொல்றாங்க. நமக்குள் ஏதோ ஒன்று இறங்குவதை திடீரென்று நம்மளால் உணர முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு புதிய வாழ்க்கை நமக்குள் நுழைவதை நம்மால் காண முடியும் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்தது திலோபாவோட வரி என்னன்னா, எதையும் கொடுக்கவும் வேண்டாம், ஏற்கவும் வேண்டாம், மனம் செயல்படாமல் சும்மா இருக்கட்டும் அப்படின்ற வரிகள் சொல்றாரு. கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, பெறுவதற்கும் ஒன்றுமில்லை, எல்லாம் மிக சரியாகத்தான் இருக்கிறது. கொடுக்கவும் பெறவும் தேவையே இல்லை, நாம் ஒரு முழு நிறைவாகவே இருக்கிறோம் அப்படின்றதுதான் இதோட பொருள். போதி தர்மர் இன்னமும் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்றாங்களாம். அவர் எதுக்காக சிரிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் மாற விரும்புவது என்பது நீங்கள் ஏற்கனவே உள்ளதுதான். இருக்கின்ற ஒன்றாக மீண்டும் எவ்வாறு மாற முடியும்? உங்கள் முயற்சி தோற்பது நிச்சயம். ஆன பொருளாகவே மறுபடியும் ஆக முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சிட்டு இருக்காராம். அவரோட சிரிப்பொலியை இப்ப கூட எல்லாருனாலையும் கேட்க முடியும் அப்படின்றத சொல்றாங்க. நம்ம மாறணும் நினைச்சிட்டு இருக்கோமா? ஆனா நம்ம அந்த தன்மையில தான் இருக்கோம். அந்த ஒரு பொக்கிஷம் நம்ம கிட்ட தான் இருக்கு. அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னாலே நம்ம ஜெயிச்சவர்கள் ஆகிருவோம். நம்ம வேற எங்கேயுமே அதை தேடி போகணும்னு இல்லை அப்படின்றத குறிப்பிடுறதாக இவரோட வார்த்தைகள் இருக்கு. அடுத்தது திலோபாவோட வரிகள் என்னன்னா, மகாமுத்திரை என்பது வெறுமையை பற்றி நிற்கும் மனதை போன்றது அப்படின்றத சொல்றாரு. இவ்வாறு பயிற்சி செய்தால் உரிய நேரத்தில் புத்த நிலையை அடையலாம் அப்படின்றது அவரோட வரிகள். அப்ப எதை பயிற்சி செய்ய சொல்றாரு அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். மேலும் மேலும் கவலையற்று இருப்பதை, இங்கேயே இப்பொழுதே என்றே இருக்க வேண்டும். செயல் அதிகமாகி செயல்பாடு குறைய வேண்டும் அப்படின்றத சொல்றாங்க. மேலும் மேலும் உள்ளீடற்று காலியாக அமைதியாக வெறும் பார்வையோடு எதையும் எதிர்பாராமல் எதன் மேலும் ஆசைப்படாமல் இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்றாரு. நம்மோடு நாமே சந்தோஷமாக கொண்டாடும் தன்மையோடு இருக்க வேண்டும். பின் எந்த நேரத்திலும் ஏன் இக்கணத்திலும் பக்குவம் ஏற்பட்டு சரியான காலம் வரும்போது நாம் ஒரு புத்தராகவே மலர்ச்சி அடைவோம் அப்படின்றத சொல்லக்கூடியதாக திலோபாவோட வரிகள் இருக்குன்னு ஓஷோ சொல்றாங்க. திலோபாவோட போக்கே தந்திரா போக்கு அப்படின்றத சொல்றாங்க. தந்திரா போக்கு அப்படின்னா என்னன்னா, தந்திரா வாழ்க்கையை முழுமையாக பார்க்கிறது அப்படின்றத சொல்றாங்க. ஒரு தனி கோட்பாடோ இல்ல தனித்துவமோ இதுக்கு கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. எல்லாத்தையுமே இயல்பாக எடுத்துக்கிறது தான் தந்திர வழி அப்படின்றத சொல்றாங்க. தந்திரா ஆமாம் போடுற ஒரு பக்கத்தை சேர்ந்ததுன்றாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்மறையே அதுக்கு கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. அப்படி நம்ம இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அங்க பிளவு ஏற்படுது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. தந்திரா எல்லாருக்கும் சொல்றது என்ன அப்படின்னா, ஆம் அப்படின்னு தான் எல்லாத்துக்கும் சொல்லணும், போரிட தேவையில்லை அப்படின்றத சொல்லுது. எதிர்த்து நீந்தவும் அவசியம் இல்லை, ஆற்றோடு மிதந்தால் போதும், ஆறு தானாகவே சென்று கடலை அடைகிறது அப்படின்றத சொல்றாங்க. தடை ஏதும் செய்யாது ஆற்றோடு செல்லுங்கள். இவ்வாறு ஆற்றோடு மிதந்து செல்வதே ஓய்வாக இருப்பதே தந்திரா மார்க்கம் அப்படின்றத சொல்றாங்க.
திலோபாவோட வரிகள் வந்து பார்க்கலாம். மந்திரம், பரமிதம், இவற்றில் பயிற்சி, சூத்திரம், கோட்பாடு, இவற்றின் உபதேசம், சாத்திரம், சமயம், இவற்றின் விளக்கம் ஆகியவை இயல்பாம். உண்மையை உணர்த்த மாட்டா. இதுதான் அவரோட பாடல் வரி. வேதமோ பைபிளோ நமக்கு உதவாது அப்படின்றத சொல்றாங்க. மந்திர பயிற்சியும் பயனளிக்காது, மாறாக அது ஒரு தொல்லையாகவே அமையும் அப்படின்றத சொல்றாங்க. மந்திரம் அப்படின்னா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து சில வார்த்தைகளை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் மந்திரம் அப்படின்றத சொல்றாங்க. அது வந்து நல்ல அதிர்வை தருது, கெட்ட அதிர்வை தருது, அதெல்லாம் வந்து முக்கியமே இல்லை அப்படின்றத ஓஷோ சொல்றாங்க. ஒரு ஒளியை வந்து தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அது வந்து அரை மயக்க நிலையை நமக்கு தரும். மேபி தூங்குறதுக்கு பிரச்சனை இருக்கவங்க ஒரே விதமான சொற்களை மறுபடியும் சொல்லுவதன் மூலமாக தூக்க நிலைக்கு அவங்களால போக முடியும் அப்படின்றத சொல்றாரு. அந்த விதத்துல மட்டும்தான் மந்திரம் வந்து உபயோகப்படுமே தவிர மகாமுத்திரையை பத்தி அடையிறதுக்கோ அதுக்கெல்லாம் நமக்கு உதவாது அப்படின்றத சொல்றாரு. இந்த வார்த்தை வந்து பரமிதம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. பரமிதம் அப்படின்னா ஒரு பௌத்த சொல் அப்படின்றத சொல்றாங்க. கருணை அப்படின்றது அதோட பொருள். கிறிஸ்தவ பாதிரியார்கள் சொல்றதுதான் பரமிதம் அப்படின்றத சொல்றாங்க. தொண்டு செய், கருணையோடு இரு, இரக்கப்படு, இதுவும் உதவி செய்யாது அப்படின்றது திலோபா. நம்ம வந்து கருணையோடு இருப்பதனாலையும் தொண்டு செய்வதனாலையும் நம்ம வந்து மகாமுத்திரை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்க முடியாது அப்படின்றத குறிப்பிடுறாரு. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம் வேலையை வந்து கவனிக்கலாம் அல்லது பிறர் வேலையை வந்து கவனிக்கலாம். ஆனால் மனம் எப்போதும் ஏதாவது ஒரு தொழில ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது அது வந்து தன்னுடைய ஆதி மூலத்தை போகும், அடையும், தன்னிலை உணரும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. நம்ம வந்து சில பேருக்கு ஒரு சேவை செய்யணும் அப்படின்றது ஒரு வேலையாகவே வச்சுக்கிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு ஏழைகளே இல்ல, தொண்டு செய்யறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னா இவங்க என்ன ஆவாங்க? அப்ப நம்மளால இந்த நிலையை வந்து அடைய முடியாது. அதனால சேவைங்கிறது ஒரு உதவியை தவிர இதன் மூலமாக நம்ம அந்த பேரின்பத்தை அடைய முடியும், வீடு பேரை அடைய முடியும் அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. மேலும் உபதேசம், சாத்திரம், சமயம் இவற்றின் மூலமாகவும் இவற்றை விளக்க முடியாது அப்படின்றதையும் சொல்றாங்க. திலோபாவோட அடுத்த வரிகள் என்னன்னா, ஆசையால் நிறைந்த மனம் இலக்கை நாடினால் அது ஒளியை மறைக்கவே செய்யும். மனம் வந்து வெளியே செல்வதனால, தேடுவதனால அதோட உண்மை தன்மையை தவற விட்டுரும் அப்படின்றத சொல்றாங்க. தெய்வீகம் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அளித்திருக்கிறது. நாம் எதுவும் செய்ய தேவையில்லை, எதையும் தேட தேவையில்லை, வெளியே சென்று அலைய தேவையில்லை அப்படின்றத அவங்க குறிப்பிடுறாங்க. ஒரு உதாரணம் வந்து சொல்றாங்க. நெருப்பை சுற்றி புகையை உண்டு பண்ணுகிறோம் நாம் அப்படின்றாங்க. சுற்றி சுற்றி நெருப்பையே சுத்தி ஓடிக்கிட்டே இருக்கும்போது தூசியும் புகையும் வந்து மேல் எழும்ப ஆரம்பிக்கும். அப்படி தூசியும் புகையும் மேல் எழும்பும் போது அந்த நெருப்பு வந்து நமக்கு தெரியவே தெரியாது. அந்த தூசியும் புகையும் ஒரு புகை மண்டலமும் தான் நமக்கு தெரியும். அது உள்ளொளியை வந்து மறைச்சிருது. நம்ம வந்து சும்மாவே அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தாலே இந்த தூசியும் புகையும் அடங்கினதுக்கு அப்புறமாக அந்த நெருப்பை நம்மளால தெளிவாக பார்க்க முடியும் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப இந்த உள்ளொளி என்ன அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத குறிப்பிடுறாரு. அது போலவே நம்ம அமைதியாக இருக்கும்போது நம்மளோட உண்மை தன்மை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றாங்க. நாம் ஏற்கனவே சரியாகத்தான் இருக்கிறோம், நாம் எதையும் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத சொல்றாங்க. நம்ம அப்படி வெளியே எதையாவது தேடி அலைஞ்சோம் அப்படின்னா அது நம்மளோட ஒளியையே மறைக்க செய்யும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஒளி மறைஞ்சிருச்சு அப்படின்னா இருட்டு தான் வந்து அங்க ஆக்கிரமிக்கும். இருட்டு ஆக்கிரமிக்கும் போது நம்ம தீய செயல்களை எல்லாம் தன்னுணர்வு இல்லாமலே செஞ்சுட்டு அதுல அகப்பட்டு கொள்வோம் அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. திலோபாவோட அடுத்த வரிகள் என்னன்னா, செயல்பாடுகளை விடுங்கள், ஆசைகளை அகற்றுங்கள், எண்ணங்கள் எழுந்து விழட்டும், அவை கடலில் அலை போன்றவை அப்படின்றத சொல்றாங்க. கடற்கரை சென்று கடலை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அலைகள் வந்து எழுகும், அதுக்கப்புறம் விழுந்துரும், இதே மாதிரியே போயிட்டே இருக்கும். வெறுமனே அதை வந்து நம்ம பார்த்து கொண்டிருந்தால் போதும் அப்படின்றத சொல்றாங்க. மனதின் நிலையும் அவ்வாறே இருக்கும். கடலை போன்றே அதுவும் எண்ணங்கள் எழும் வீழும். அதனால நம்ம எதுக்கும் முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. நம்ம சும்மா அங்க கடலை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாலே போதும் அப்படின்றத குறிப்பிடுறாரு. நம்ம இந்த மாதிரி அமைதியாக அந்த கடலை வந்து பார்த்துட்டு இருக்கும் போது அலைகள் வந்து தானாகவே எழுந்து வீழ்கிறத பாக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம மனதிலையும் வந்து நல்ல எண்ணம், தீய எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றும். ஐயோ இது நல்ல எண்ணம், ஐயோ இது தீய எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பதட்டப்பட வேணாம். எந்த பேதமும் இல்லாம நம்ம மனதை வந்து அப்படியே கவனிச்சிட்டு இருந்தாலே போதும். அந்த எண்ணங்கள் அதுவாகவே தோன்றியது போல அதுவாகவே மறைந்து விடும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றத சொல்றாங்க. திலோபாவோட வரிகள், ஆசைப்படுதலை நீத்து எதையும் பற்றாமல் இருக்கும்போது சாத்திரங்களின் உண்மை பொருளை உணர்கிறோம் அப்படின்றத சொல்றாரு.
தந்திரா என்பது இயல்பான வழி, இயல்பாகவும் நெகிழ்வாகவும் இருப்பதுதான் அதோட லட்சியம் அப்படின்னு சொல்றாங்க. ஆற்றின் வேகத்தை நம்ம எதிர்க்க தேவையில்லை அப்படின்றாங்க. ஆற்றில் மிதந்து சென்றாலே போதும், அது தானாகவே கடலை நோக்கி அடைந்து விடும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஆற்றோடு சேர்ந்து ஆறாகவே மாறிவிட வேண்டும் அப்படின்றத சொல்றாங்க. ஆற்றை நம்ம சரணடைந்தால் போதும் அப்படின்றத குறிப்பிடுறாரு. சரணாகதி என்பதே தந்திராவின் மிக முக்கியமான வார்த்தை அப்படின்றாங்க. யோகம் என்ன சொல்லும் அப்படின்னா மதியின் பாதை அப்படின்றாங்க. தந்திரா சரணாகதி பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த திலோபாவோட வரிகள், மகா முத்திரையில் எல்லா பாவங்களும் எரிந்து போகும், இவ்வுலக சிறையிலிருந்து விடுதலை கிட்டும், தர்மத்தின் தன்னிகரற்ற ஒளி விளக்கு இதுவே, இதை நம்ப மறுப்பவர் அறிவிலிகள், அவர்கள் எப்பொழுதும் துன்பத்திலும் துயரத்திலும் உழலுவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு காதலர்கள் இருவரும் சேர்வதை போன்றது இது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை போல 1000 மடங்கு பெரியதுதான் மகா முத்திரை அப்படின்றது. இப்போ 2 பேர் சேர்றாங்க அப்படின்னா அதுல காதல் இருக்கும். இதை ஏன் பெரியது அப்படின்னு சொல்றாங்கன்னா, பிரபஞ்சத்தோடு காதல் கொள்கிறோம், நம்ம பிரபஞ்சத்தோட ஒன்று கலக்கிறோம் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப காதலர்கள் இருவர் அன்பால இணையும் போது இருவர் ஒருவர் போல ஆயிருவாங்க. இவங்களுக்குள்ள அவங்க, அவங்களுக்குள்ள இவங்க அப்படின்ற மாதிரி பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு அன்பு அவங்களுக்கு பெருகி இருக்கும். அதே மாதிரிதான் நம்மளும் பிரபஞ்சத்தோட ஒன்று கலந்து விடும்போது நம்ம பிரபஞ்சமாகவே நம்மளும் மாறிடுவோம் அப்படின்றத சொல்றாங்க. ஒரு மழை துளி கடல்ல கலப்பது போன்று, அது கலந்ததுக்கு அப்புறம் எது மழை துளி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாது, அதுவும் கடல் நீர் தான். அந்த மாதிரி தான் நம்மளும். இதுதான் மகாமுத்திரை, இதுதான் அந்த புணர்ச்சி அப்படின்றத அவர் சொல்றாரு. இந்த மகாமுத்திரை நிலையை நம்ம அடையும் போது எல்லா பாவங்களும் எரிந்து போகும் அப்படின்றத சொல்றாங்க. இவ்வுலக சிறையிலிருந்து நம்ம விடுதலை பெற்றுருவோம் அப்படின்றத சொல்றாங்க. நம்ம இயல்பாக இருக்கும் போதே அந்த விடுதலை கிடைச்சிரும். இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இது நல்லது, இது கெட்டது, அந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம விழிப்புணர்வோட இருக்கும் போது நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே நல்ல செயல்களாக தான் அமையும் அப்படின்றதையும் சொல்றாங்க. இதுதான் தர்மத்தின் தன்னிகரற்ற ஒளி விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு திலோபா குறிப்பிடுறாரு. இதை யாரெல்லாம் நம்ப மறுக்கிறாங்களோ அவங்க எல்லாமே அறிவிலிகள் தான். அவங்க ஒரு துன்பத்திலே அவங்க இருக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் அவங்க செய்யறாங்க அப்படின்றத குறிப்பிடுறாரு. அடுத்தது திலோபாவோட வரிகள், முக்தி பெற குருவருளை நம்ப வேண்டும், குருவருள் கிடைத்த மனதிற்கு முக்தி கையிலேயே உள்ளது அப்படின்றத சொல்றாங்க. குருவை ஏன் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். அவர் ஒரு ஜன்னலை போன்றவர் அப்படின்னு சொல்றாங்க. அதன் மூலமாக நாம் விண்ணை தரிசிக்கலாம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. மேலும் குரு என்பவர் ஆனந்தத்தின் மொத்த வடிவம், அவரிடம் நம்பிக்கை வைத்தால் அவரிடத்து உள்ள ஆனந்த அலைகள் நமக்குள்ளும் அதிரும் அப்படின்றத ஓஷோ குறிப்பிடுறாங்க. குருவருள் நமக்கு விடுதலை தர முடியாது, ஆனால் அந்த எல்லைக்கு நம்மளை அவர் அழைத்து செல்ல முடியும் அப்படின்றத சொல்றாங்க. முக்தியை நாம் தான் சாதித்து அடைய வேண்டும் அப்படின்றதையும் சொல்றாரு. திலோபாவோட வரிகள், ஐயோ இவ்வுலகத்தில் உள்ள எல்லாமே அர்த்தமற்றவை, அவை துயரத்தின் விதைகள், சிறு உபதேசங்கள் செயலுக்கே அழைத்து செல்லும், எனவே மகா உபதேசங்களை மட்டும் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. தந்திராவோட உபதேசமே மகா உபதேசம் அப்படின்னு சொல்றாங்க. இது செய், இது செய்யாதே அப்படின்லாம் சொல்றாங்க அப்படின்னா அது சிறிய உபதேசம் அப்படின்றத சொல்றாரு. தந்திராவுக்கு எது முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமது இயல்பு, மையம், உணர்வு, இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்றாங்க. இத கவனிக்க கூடியதுதான் மகா உபதேசம் அப்படின்றத சொல்றாரு. அதனால மகா உபதேசத்திடம் சரணாகதி அடையுங்கள், அதன் பின் முழுமை நம் பொறுப்பை ஏற்கட்டும். ஆற்றை எதிர்க்க வேண்டாம், ஆற்றோடு மிதந்து ஆறாகவே மாறுங்கள், ஆறு கடலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, இதுவே மகா உபதேசம் அப்படின்றத சொல்றாரு. பாதையற்ற பாதை அப்படின்ற ஒரு தலைப்புல ஓஷோ அவர்கள் சொல்றாங்க. மொத்தம் 2 பாதைகள் இருக்கு. ஒன்னு போர் வீரனின் பாதை, இன்னொன்னு அரசனின் பாதை அப்படின்றத சொல்றாங்க. போர் வீரனின் பாதை யோகம் அப்படின்றத சொல்றாங்க. தந்திரா மார்க்கம் அரச பாதை அப்படின்றத சொல்றாரு. போர் வீரன் ஒவ்வொரு அங்குலமாக போராடி முன்னேற வேண்டும், எதிரியை வெல்ல வேண்டும், பலாத்காரம் வேண்டும், இதெல்லா தன்மையும் போர் வீரன் கிட்ட இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது தான் யோக மார்க்கம் அப்படின்றத சொல்றாங்க. இந்த தந்திரா மார்க்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அரசனுக்கு யாரும் விதிமுறை வழங்கணும் அப்படின்றது கிடையாது. இதுதான் நீங்க செய்யணும், இதுதான் செய்யக்கூடாது, அதெல்லாம் யாரோ சொல்லணும்னு இல்லை. அவரோட இயல்பு படியே அவர் நடப்பாரு. அவரோட இஷ்டப்படிதான் மத்தவங்க நடப்பாங்க. அவரை யாருமே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது.
மேலும் ஓஷோ சொல்றாங்க, நமக்குள் முரண்பாட்டை உண்டாக்க முயற்சிக்கிறது யோகம் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து சரியில்லை அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. அது என்ன பண்ணும்னா, இது நல்லது, இது மோசம், இது கடவுளுக்குரியது, இது சாத்தானுக்குரியது, இதை நீங்க செய்யுங்க, இதை செய்யாதீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய கட்டுப்பாடுகள் வந்து விதிக்குதான். ஆனா தந்திர மார்க்கம் வந்து எல்லா சமயங்களையும் யோக நெறியையும் பின்பற்றுகின்றன அப்படின்றத சொல்றாங்க. தந்திர மார்க்கம் தவிர எல்லா சமயங்களும் யோக நெறியையே பின்பற்றுகின்றது அப்படின்றதையும் சொல்றாரு. உண்மையை பிரித்து அக முரண்பாட்டை உண்டாக்கி முரண்பாட்டின் மூலம் முன்னேறுகின்றன யோக மார்க்கம் அப்படின்றத சொல்றாங்க. தந்திர மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, ரொம்ப நெகிழ்வாகவும் இயல்பாகவும் நம்ம வாழ்ந்தா போதும், விழிப்புணர்வோடு இருந்தால் மட்டுமே போதும் அப்படின்றத சொல்லக்கூடியதாக இருக்கு. மேலும் தந்திர மார்க்கம் வந்து சொல்லுது, வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்தையும் இயல்பாக செயற்கை தன்மையின்றி அனுபவிக்க வேண்டும். இயல்பான தன்மை என்பதே வழி. நாளையை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும்? இந்த ஒரு கணம் போதும், அதில் வாழுங்கள், அதில் முழுமையாக வாழுங்கள், நேராக நோக்குங்கள், எதிர்ச்செயல் வேண்டாம், எந்த பழக்கமும் வேண்டாம் அப்படின்றத சொல்றாங்க. மேலும் அனுபவத்தின் மூலமாக காலையில சீக்கிரமா எழுந்து கொள்ளுங்கள், அலாரம் வச்சு எழுந்துக்கணும், பழக்கத்தினால எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்றத சொல்றாங்க. நம்ம ஒரு விழிப்புணர்வோட நமது இயல்புக்கு நம்ம வந்து எந்திரிச்சு பழக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு வாழ்க்கை முறையாகவே மாறிடுமே தவிர ஒரு பழக்கத்தினால உருவானதாக இருக்காது அப்படின்றத சொல்றாங்க. பழக்கத்தின் மூலமாக நம்ம வந்து அதை ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சோர்வு இருக்கும், ஒரு மனம் வந்து பிடிப்பில்லாம இருக்கும், நம்மளே நம்ம கட்டுப்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து தொடர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால ஏதொன்னையுமே வந்து பழக்கத்துக்கு கொண்டு வராதீங்க, இயல்பாக அது வர்றது மாதிரி பாத்துக்கோங்க அப்படின்றத சொல்றாங்க. தந்திரா மார்க்கமோ மகா உபதேசம் அப்படின்றத சொல்றாங்க. அது மிக உயர்ந்தது. உங்களுக்குள் முரண்பாட்டை உருவாக்கி கொள்ளாதீர்கள், இரண்டையும் ஒப்புக்கொள்ளுங்கள் அப்படின்றத சொல்றாங்க. நல்லதையும் தீமையும் ஒண்ணு போலவே பாருங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் வந்து ரொம்ப அழகா சொல்றாங்க. ஒரு சமயம் ஒரு கசாப்பு கடையில போய் ஓஷோ அவர்கள் உட்கார்ந்துருந்தாங்களாம். அங்க வந்து அவர் நண்பரா இருந்திருக்காரு கசாப்புக்காரரு. அப்ப இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஒரு வாடிக்கையாளர் வராரு, எனக்கு வந்து கோழி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவர் வந்து ஒரு கோழி எடுத்துட்டு வந்து இது இவ்வளவு கிலோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அப்போ இவ்வளவு ரூபா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அப்ப வந்தவர் வந்து கேட்டாராம், இல்ல எனக்கு கொஞ்சம் பெரிய கோழியா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட உடனே திருப்பியும் அதே கோழியே எடுத்துட்டு வந்து எடை போட்டு இது வந்து அதை விட அதிக ரூபா வந்து சொன்ன இது பெரிய கோழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண் துளைப்பா சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த டைம்ல கடையில ஒரே ஒரு கோழி மட்டும்தான் இருந்திருக்கு. அதனால இவர் இந்த மாதிரி வந்து சொல்லி வியாபாரம் பண்ணணும்னு சொல்லி பார்த்திருக்காரு. ஆனா வந்தவர் என்ன பண்ணாராம், எனக்கு 2 கோழியுமே கொடு, முதல்ல காட்டின கோழியையும் கொடு, இதையும் கொடு, நான் 2யுமே சேர்த்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாராம். சோ இது ஒரு வேடிக்கையாக இருந்தா கூட இந்த தந்திர மார்க்கம் அப்படின்றது இரண்டுமே எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் எனக்கு தீமையும் இருக்கட்டும் நல்லதும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. முரண்பாடே இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. எப்படி சொல்றாரு அப்படின்னா, வெறுப்பு அப்படின்னு சொன்னோம்னா அது நேசத்தின் இன்னொரு பக்கம் அப்படின்றாங்க. கோபம் அப்படின்னா கருணையின் மற்றொரு பக்கம் அப்படின்றாரு. வன்முறை என்பது அகிம்சையின் இன்னொரு பக்கம். வெறுப்பு, நேசம், கோபம், கருணை, வன்முறை, அகிம்சை ஆகிய இரண்டையுமே முழுதும் ஏற்கிறது தந்திரா அப்படின்னு சொல்றாங்க. ஏற்று ஒப்புக்கொள்ளுதல் மூலம் அவற்றை கடக்க முடியும். ஏனெனில் அவை இரட்டை இல்லை. வன்முறையும் அகிம்சையும் இரண்டல்ல, கோபமும் கருணையும் இரண்டல்ல, வெறுப்பும் நேசமும் இரண்டல்ல அப்படின்றத சொல்றாங்க. ஒருத்தர் மேல நமக்கு கோபம் வருது அப்படின்னா அவங்க மேல அன்பு இருக்கிறதுனாலதான் அந்த கோபம்ங்கிறது வரும். நேசம் தான் வெறுப்பா வந்து நமக்கு மாறுது அப்படின்றத சொல்றாங்க. நம்ம நேசிக்கிறத கண்டுதான் நம்ம அவங்க கிட்ட வெறுக்கிறோம். இப்போ நமக்கு நேசமே இல்லைன்னா சரிதான் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருப்போம். நேசம் இருக்கிறதுனாலதான் மறுபடியும் சண்டை போடுறது இது எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அதனால நல்லா நம்ம உத்து பார்க்கும்போது அது இரண்டும் இரண்டுபட்டதல்ல, இரண்டுமே ஒரு தன்மையுடையது அப்படின்றது நமக்கு புரியும். சோ தந்திரால எந்த ஒரு முரண்பாடுமே இல்லை அப்படின்றத சொல்றாங்க. அதனால என்ன சொல்ல வராங்கன்னா, இருமையில் ஒருமையை காண தொடங்கிவிட்டால் கடப்பு நிலை தொடங்கிவிடும் என்பது பொருள். இதுவே ராஜமார்க்கம் அப்படின்னு வந்து சொல்றாங்களாம். துவைதத்தை கடக்க வேண்டும் என்பது ராஜநோக்கு. கடத்தல் வெல்லுதல் அன்று. கடத்தல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு திலோபாவோட வரிகள் இருக்கு. ஒரு குழந்தை வந்து ஒரு விளையாட்டு ஜாமானை வச்சு விளையாண்டுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுகிட்ட இருந்து அந்த விளையாட்டு ஜாமாவை புடுங்கிட்டு இனிமேல் நீ இதை விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புடுங்கிட்டோம்னா அந்த குழந்தைக்கு அந்த விளையாட்டு ஜாமா மேலேயே தான் எண்ணம் இருக்கும். மற்ற விளையாட்டு ஜாமான அது கண்டுக்காது. இதுவே விட்டுட்டு நம்ம வந்து அப்பப்போ அதை கவனிச்சுட்டே இருந்தோம்னா சில நாள் அது கையில வச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம எதை வந்து எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தெரியாத போது அதை நம்ம அதுல இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு மறந்துடும். ஒரு நாள் 2 நாள் கேட்கும், அதுக்கப்புறம் மறந்துடும். அது போல நம்ம எந்த ஒரு முரண்பாடுமே இல்லாம அதை வந்து வச்சுக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப புகைப்பிடித்தலே
இருந்தா கூட அது வந்து நாளாக அந்த தன்னிலையோட அதை வந்து நம்மளால செய்ய முடியாது, விழிப்புணர்வோட புகைப்பிடிக்க முடியாது அப்படின்றத சொல்றாங்க. அது குறைஞ்சுக்கிட்டே வந்து அதுவாகவே மறைந்து விடும். சோ இருமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையுமே நினைக்க கூடாது. இது கெட்டதுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருந்தா அதுல இருந்து நம்மளால வெளியில வரவே முடியாது. அதை கடக்கணும் அப்படின்னா இரண்டையும் ஒண்ணு போல பார்த்தாதான் முடியும் அப்படின்றத சொல்றாங்க. இதுல கடத்தல் அப்படின்ற வார்த்தைக்கு சொல்றாங்க, இது வந்து ஒரு இயல்பான நிகழ்வு அப்படின்னு சொல்றாரு. அதை நம்ம வலுக்கட்டாயமாக பயிலணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. பக்குவம் வந்தால் போதும், ஒரு பொருளின் அர்த்தமற்ற தன்மையை அறிந்தால் போதும், அது தானாகவே கடந்து விடும் அப்படின்றத சொல்றாங்க. திலோபாவோட வரிகள், பயிற்சி ஏதும் இல்லாத பாதையே எல்லா புத்தர்களின் வழியுமாகும். எந்த ஒரு பயிற்சியுமே தேவையில்லை அப்படின்றத சொல்றாங்க. ஏனெனில் பயிற்சி பழக்கங்களை உண்டாக்கும். தேவை வந்து விழிப்புணர்வே பயிற்சி என்று அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அடுத்த திலோபாவோட பாடல் வரிகள் என்னன்னா, பொய் தோற்றமும் கனவுகளும் போன்று இவ்வுலகம் சாரமற்றது, நிலை இல்லாதது, உலகை மரங்கள், உறவுகளை துறங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா, பொய் தோற்றமும் கனவுகளும் போன்று இவ்வுலகம் சாரமற்றது அப்படின்றத சொல்றாங்க. நம்ம வாழ்றதே வந்து ஒரு மாயையான உலகம். நம்ம பாக்குறது எல்லாமே வந்து மாயை. நம்ம இந்த வாழ்க்கையே வந்து ஒரு நாடக மேடை. நம்ம இங்க எல்லாமே வந்து நடிச்சிட்டு இருக்கோம், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இங்க இருக்கிறது எல்லாமே மாயை தான், எல்லாமே பொய் தோற்றம் தான் அப்படின்றத சொல்றாங்க. இதுல எந்த ஒரு உண்மை தன்மையும் கிடையாது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இது நிலை இல்லாதது அப்படின்னும் சொல்றாங்க. இந்த உலகை மரங்கள், உறவுகளை துறவுங்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உறவுகளை துறங்கள் அப்படின்னு சொல்றது என்னன்னா, இப்ப நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்து எங்கேயாவது ஒரு மலையில போய் தியானம் பண்ணணும், தவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது. அக உறவுகளை வந்து துறக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. நான் இன்னாருக்கு கணவன், நான் இன்னாருக்கு தகப்பன், நான் இன்னாருக்கு பிள்ளை அப்படின்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த பந்தத்துல இருந்து நம்ம விடுபடுங்க அப்படின்றாங்க. நம்மள வந்து அவங்க தகப்பனாகவோ மகனாகவோ இல்ல அப்பாவாகவோ பார்க்கலாம். நம்ம வந்து அந்த உறவுகள் மேல ஒரு பற்றுதல் வந்து இல்லாம வந்து பாருங்க, எல்லாருமே தனித்தனியான ஒரு மனிதர்கள் தான். அவங்களுக்குள்ளேயும் ஒரு தனி உலகம் உண்டு. நம்ம அவங்களோட உலகத்துல என்னைக்குமே வந்து ஒரு துன்பத்தையோ எதையுமே கொடுத்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்றாரு. உறவிலை துறவு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இதுல சொல்றாங்க.